ஆமே, சீக்கிரத்திலே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. ஆமே, இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. ஒரு பாடு வருதுனாலே ஒரு தேவ பிள்ளை மகிமை எதிர்பார்த்தோம். ஆமே, ஒரு பாடு வருதுனாலே ஒரு மகிமை இருக்கு. தேவன் அனுமதிக்கிற பாடுகள் முடிவிலே மகிமை தான். அதனாலதான் யோபு சொல்றார், யோபுவை குறித்து யோபு கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே அப்படின்னு. யோபுவின் பொறுமையும் கர்த்தருடைய செயலின் முடிவையும், அந்த முடிவு என்பது ஆமென் வருத்தத்தோடு அல்ல, மகிமையான முடிவு. 4 தலைமுறைகள் அந்த மகிமையானதை அனுபவித்து ஆமென் தேவனை நம்பி இருக்கிற ஒருத்தருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் என்ன சொல்றது, புலம்பிட்டு முடிக்க வைக்க மாட்டார். யாக்கோபை குறித்து சொல்லும்போது தன் கோலில் சாய்ந்து கொண்டு தேவனை துதித்து கொண்டு தன் ஓட்டத்தை முடித்தான் என்று. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை துதிக்க வச்சுதான் முடிக்க பண்ணுவாரே தவிர புலம்பி கத்தர் முடிக்க முடிய மாட்டா.